ஒரு வீட்ல ஒரு பொண்ண நம்ப முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு நிமிஷமாவது யாராவது அவ மனசு எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்களா? அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. மீனா வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து அவ எதையுமே வந்து கேட்டதே இல்ல. அவ கேட்டது ஒண்ணே ஒண்ணு தான். இந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு அன்பு மட்டும் தான் வேணும் அப்படின்னு அவ மனசுல வந்து நெனச்சிருக்கிறா. ஆனா அவளுக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகம், அவமானம். ஃபைனலா வீட்ட விட்டு போ அப்படின்னு வந்து சொல்ற அந்த க்ரூவல் ஜட்ஜ்மெண்ட் தான். அந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு காரணம் யாருன்னு தெரியுமா? ஒரு சாமியார். ஆனா அந்த சாமியார் உண்மையிலேயே வந்து சாமியாரா? இல்ல ஒரு வாழ்க்கைய வந்து உடைக்க வந்து ஒரு பொய்யான ஃபேஸ் உள்ளவங்களா அப்படின்றது ஒண்ணுமே தெரியல. விஜயா வந்து சாமியார வந்து நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு அந்த சாமியார் மேல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருந்த மருமகள கூட வந்து சந்தேகப்படுற அளவுக்கு வந்து இருக்குது. ஆனா அந்த சேம் வீட்ல இருந்த முத்து அவளோட கண்ணீர பார்த்துட்டு சைலண்டா இருக்க முடியல. அதனால அவன் ஒரு முடிவு ஒண்ணு எடுக்கிறான். அதுதான் வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து மாத்த போகுது. ஒரு பக்கம் போலீஸ், ஒரு பக்கம் ரிஸ்க் எடுக்கிறான். இன்னொரு பக்கம் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அந்த தாகம் ஒண்ணு இருக்குது. மீனாவோட மனசு வந்து உடைஞ்சு போயிருக்கும். அந்த உடைஞ்ச மனசுல கூட நான் தப்பு பண்ணல, நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தீயா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க கண்டுபிடிக்க போற உண்மை ஒரு சாமியார் மட்டும் இல்ல, ஒரு வீட்டோட நம்பிக்கையை வந்து சிதறடிக்க போற மாதிரி தான் வந்து இருக்குது. இன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்ற அந்த ஒரு சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் போலி சாமியார் அப்படின்றது. சோ அந்த வீட்ல யாரோ ஒருத்தரோட முகமூடியை வந்து மட்டும் இல்ல, பல பேரோட உண்மையுமே வந்து கிளிய போகுது. ஆனா இந்த கதையில ரொம்ப பெரிய ஷாக்கிங் இன்னுமே வரல. அந்த பொய்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சா இந்த குடும்பமே வந்து தலைகீழ வந்து மாறப்போகுது. அந்த ஒரு பேரை தான் இன்னைக்கு வந்து சொல்ல போறாங்க. அதை யாருன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? முத்துவும் மீனாவும் விஜயாவை ஏமாத்தின டுபோக்கூர் சாமியார் வந்து கையும் களமா வந்து புடிச்சிட்டாங்க. இதனால விஜயோட திமிருக்கு முத்து அண்ட் மீனா சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துல பெண் சாமியார் சொன்ன விஷயத்தை கேட்டு மொத்த ஃபேமிலியுமே வந்து ஷாக்கிங்ல இருக்காங்க. வாங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டா பார்ப்போம். இது ஒரு சாதாரண சம்பவம் எல்லாம் இல்லை. ஒரு வீட்டோட மரியாதை, அதே மாதிரி ஒரு பொண்ணோட உயிர், ஒரு குடும்பத்தோட நம்பிக்கை எல்லாத்தையுமே வந்து கலக்கன ஒரு சூழ்ச்சி வந்து உடைச்சிருக்கு. அந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு போலீஸ் சாமியார்னு யாருக்குமே தெரியல. விஜயோட நம்பிக்கை எல்லாமே அந்த அளவுக்கு அந்த சாமியார் மேலதான் வந்து இருந்துச்சு. மீனா மாதிரி ஒரு நல்ல பொண்ணையே வீட்டை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. சிந்தாமணி பண்ண சூழ்ச்சினாலதான் ஒரு டுபாக்கூர் பெண் சாமியாரை வச்சு மீனாவை விஜயாவே வந்து வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து உண்மை நம்பி விஜயாவும் பிரச்சனை மேல வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. இதனால மீனாவும் வீட்டை விட்டு வந்து போயிட்டா. ஆனா மூத்தன் மீனா ரெண்டு பேருமே ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க. உண்மையை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் நடந்ததுதான் வந்து கேம் சேஞ்சரு. இப்போ அந்த டுபாக்கூர் சொர்ணம் சீதாட்ட வந்து தாலி திருடிட்டு மீனாட்ட வந்து சிக்கிட்டாங்க. அப்போ கூட அந்த சொர்ணத்தை பத்தின உண்மை வந்து முத்துவன் மீனா வந்து சொன்னாலுமே விஜயா வந்து நம்பவே இல்லை. அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்கள பத்தி நீங்க உண்மையை வந்து ப்ரூவ் பண்ணனா நானே மீனாவை வந்து ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சபதம் வேற போட்டிருக்காங்க விஜயா. இப்போ அவங்களுக்கு அதுவே வந்து பிரச்சனை வந்து மாறிடுச்சு. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த டுபாக்கூர் சாமியார் வந்து மாறு வருஷத்துல வந்து பிடிக்க போன முத்துவும் மீனாவும் போலீஸ்ல வந்து சிக்கிடுறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து அண்ணாமலை வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. அதனால அண்ணாமலை வந்து ஸ்டேஷனுக்கு போறாரு. அவர் முத்துவையும் மீனாவையும் பார்த்த உடனே இவங்க வந்து திருட்டு வேலையெல்லாம் செய்யறவங்க இல்லை, என்னோட பையன் டிராவல்ஸ் வச்சிருக்கான், இப்போ 3 வண்டி வந்து சொந்தமா வச்சிருக்கான், இது என்னோட மருமக சொந்தமா வந்து பூக்கடை நடத்திட்டு இருக்கா, நிறைய பேருக்கு பூ டெக்கரேஷன் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. இப்போ இவளோட தங்கச்சி தாலியை ஒரு பொண்ணு வந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டியதான் இவங்க வந்து இப்படி மாறு வேஷத்துல வந்து போயிருக்காங்க இப்படின்னு எல்லாத்தையுமே அண்ணாமலை வந்து சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் அவங்களை வார்ன் பண்ணி இந்த மாதிரி நீ எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அனுப்புறாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு திருடனை மட்டும் இல்லாம ஒரு பொய்யான வாழ்க்கையை வந்து பிடிக்க போனாங்க. வெளியில வந்ததுமே எப்படியாவது அந்த சொர்ணத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் வந்து பிளான் போடுறாங்க. இதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு எகைன் அந்த திருட்டு நகை வைக்கிற இடத்துக்கு வந்து போறாங்க. அங்க ஆல்ரெடி வந்து சொர்ணம் வரேன் அப்படின்னு சொல்லி இருந்தனால அவங்க அங்க வச்சு மடக்கி பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்றாங்க. அந்த நேரத்துல போலீஸ் அங்க வந்து விஷயம் தெரியாம சொர்ணமும் 2 பேரை வந்து கூட்டிட்டு அதே இடத்துக்கு வரா. அப்ப மீனா வந்து சாமி வந்த மாதிரி கயிறு வந்து சூலாயுதத்தோட உட்காந்து சொர்ணத்தை வந்து மிரட்டுறாங்க. அதை பார்த்த உடனே சொர்ணம் வந்து பதறி போயிடுறா. ஸோ அப்போ வந்து சொர்ணத்தோட கையில் இருக்கிற பை, கோல்டு வச்சிருக்கிற பையை வந்து முத்து வாங்கி பார்க்குறான். அதில் சீதாவோட தாலியும் இருக்குது. அதை பார்த்த உடனே முத்துக்கு வந்து கோவம் மட்டும் இல்லை, என் குடும்பத்தை யாருமே வந்து ஏமாற்ற முடியாது அப்படின்னு ஒரு உறுதி ஒன்று இருக்குது. அப்போ அந்த போலீஸ் சாமியாரை வந்து முத்து போட்டு அடிக்கிறான். அப்போ நான் எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ட்விஸ்ட் வந்து இன்னுமே வரல. உடனே முத்துவும் மீனாவும் அந்த சாமியாரை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி மீனாவோட அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருக்குமே முத்து வந்து கால் பண்ணி அவங்களே வந்து வீட்டுக்கு வர சொல்லிடுறான். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்த உடனே விஜயாக்கு வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. எதுக்காக இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு ஆஷ் யூஷுவலா வந்து திமிரா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் முத்துவும் மீனாவும் வந்து சொர்ணத்தை வந்து கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் முன்னாடியுமே விஜயா இன்னும் அந்த சாமியாரை சாமி அப்படின்னு மரியாதை வந்து பேசிட்டு இருக்காங்க. சொர்ணத்தை பார்த்த உடனே விஜயா வந்து சாமி என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு சொர்ணம் நான் ஒரு போலி சாமியார் அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. டுபாக்கூர் சாமியார் சொன்ன விஷயம் என்னன்னா மீனா வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக வேண்டிதான் இப்படிதான் வந்து போய் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக்கிங்ல இருக்காங்க. அந்த ஒரு சென்டென்ஸ்னால விஜயோட நம்பிக்கையை வந்து சிதறி போயிடுச்சு. அவங்க ஃபேஸ் அண்ட் கண்ணில் வந்து தெளிவா வந்து தெரியுது. நான் இவ்வளவு நாளா என்ன பண்ணனேன் அப்படின்னு கேட்கற மாதிரி வந்து இருக்குது. ஆனா அது வந்து கிளைமேக்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் உன்னை வந்து இப்படி போய் சொல்ல சொன்னது யாரு, உன்னை அனுப்பி வச்சது யாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த சாமியார் ஒரு பேர் ஒன்று சொல்றா, ரோஹிணி அப்படின்னு அவளோட பேரை வந்து சொல்லிடுறாங்க. இதுவும் சிந்தாமணியோட பிளானா இருக்குமோ அப்படின்னு டவுட்டா இருக்கு. சிந்தாமணியோட பேரை தான் வந்து சொல்லுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட்
எக்ஸ்பெக்ட் பண்ணனா இப்போ ரோகிணியை வந்து மாட்டி விட்டுட்டாங்க. ஆல்ரெடி ரோகிணி மேல கொலை வெறியில இருக்கிற விஜயா இப்போ செம்ம கோவத்துல வந்து இருக்காங்க. இதனால நாளைக்கு எபிசோட்ல வந்து சரியான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்த அமைதி ஒரு புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி கோவத்துல இருந்த விஜயா இப்போ அந்த கோவம் கொதிக்கிற அளவுக்கு வந்து போயிருக்கு. ஒரு பொய்யை வந்து நம்பினதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து பனிஷ் பண்ணணும்னு யார் டிசைட் பண்ணனாங்க? மீனா எதுவுமே செய்யல. ஆனா அவ வந்து தண்டனை வந்து அனுபவிச்சா. வீட்டு விட்டு போன அந்த ஒரு நிமிஷம் அவளோட மனசு எவ்வளவு நொறுங்கிருச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த கண்ணீருக்கு இப்பதான் வந்து நீதி கிடைச்சிருக்கு. இன்னைக்குதான் வந்து நீதி கிடைச்சிருக்கு. ஒரு பொய் சொன்ன சாமியாரே வந்து நான் போலின்னு சொல்ற அளவுக்கு உண்மை அவங்கள வந்து மாத்திடுச்சு. அந்த நிமிஷத்துல விஜயோட கண்ணுல ஒரு கேள்வி ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு நாள் யாரை நம்பினேன், யாரை வீட்டை விட்டு தள்ளி வச்சேன், ஒரு அம்மாவா ஒரு மருமகளோட மனசை வந்து புரிஞ்சுக்காம ஒரு அந்நியவங்க சொன்னது அந்த வார்த்தையை நம்பினதுக்கு இதுதான் தண்டனையா? ஆனா இதோட வந்து முடிஞ்சிடல. அந்த போலீஸ் அமையர் சொன்ன அடுத்த வார்த்தை என்னன்னா, என்ன இப்படி பொய் சொல்ல சொன்ன அனுப்புனதே ரோகிணி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த ஒரு பேரை சொன்ன உடனே அந்த வீட்டுல வந்து ஒரு புயல் ஒண்ணு கிளம்புது. ஆல்ரெடி விஜயா கோவத்துல வந்து இருக்காங்க. இப்போ அந்த கோவம் கட்டுப்பாட்டை தாண்டி வந்து போயிருக்கு. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி தான் உண்மையாவே இதுக்கு காரணமா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் ஒண்ணு நடக்குதா? மீனா எகைன் அந்த வீட்டுக்குள்ள வருவாளா, இல்ல அவளுக்கு இன்னும் சோதனைகள் நிறைய வெயிட்டிங்ல இருக்குதா? ஒரு பொய்யை நம்பினால ஒரு ஃபேமிலி வந்து உடைஞ்சிருச்சு. ஆனா அந்த பொய்யை வந்து உண்மை வந்து உடைச்சிருச்சு. இப்போ அந்த குடும்பத்தையும் வந்து சிதறடிக்க போகுது. இன்னைக்கு உண்மை எல்லாமே வெளியில வந்துடுச்சு. ஆனா நாளைக்கு அந்த உண்மைனால யாரோட வாழ்க்கை ஃபுல்லா வந்து மாற போகுதோ, யாரோ ஒருத்தர் வந்து கீழே விழ போறாங்க, யாரோ ஒருத்தர் உயரமா வந்து நிக்க போறாங்க. அடுத்த எபிசோட்ல இந்த கதையோட ரியல் ஃபேஸ் யாரு அப்படின்றது தெரியும். இந்த ஷாக் வந்து ஹேண்டில் பண்ண ரெடியா இருங்க. இதுதான் ஆரம்பம். இன்னும் பெரிய சம்பவம் எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.